அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 1 மணி நேரம் முடிகிற சமையல் கூட இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு ஓடி வந்துடலாம் கிச்சனை விட்டு. டிப் நம்பர் 1, மல்லி காஃபி. நிறைய பேர் டீ, பால், காஃபி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும்னு நினைப்போம். பட் இது ஆல்டர்னேட்டிவாக எதுவுமே இருக்காது. அது மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி மல்லியோட கொஞ்சமாக சுக்கு, மிளகு சேர்த்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாது. சூப்பராக இருக்கும். டிப் நம்பர் 2, தேங்காய். நிறைய பேர் தேங்காவை காய்கறி, கீரன் எல்லாத்துக்கூடமே சேர்த்துட்ருக்கோம். பட் காலையில் எந்திரிச்சோடனே ஹரிபரியாக கிளம்புற வேகத்தில் அதை போடுறதுக்கு நமக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி தேங்காவை வீக்லி ஒன்ஸ் நல்லா எடுத்து 2 பேட்சாக அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு பேட்சை இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஒரு ஏர் டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே இது உங்களுக்கு கெடாது. அப்படியே இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சமையலை டக்குன்னு முடிச்சிடலாம். பேட்ச் 2ல் இந்த மாதிரி நல்லா கடாயை சூடு பண்ணிட்டு சிம்மிலே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து தேங்காவோட ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்வீட் கூட சேர்த்தாலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு கொடுக்குற எல்லா ஃபுட்லேயுமே நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். கோதுமை மாவில் கூட சேர்த்தாலுமே டேஸ்ட் அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்குமே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3, வரமிளகா. வரமிளகாவை காலையிலே நமக்கு சட்னிக்கு, தாளிப்புக்குன்னு எல்லாத்துக்குமே தேடிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் எடுத்து அதை கிள்ளிட்டு இருக்காமல் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது காம்பை ஆஞ்சு அந்த அஞ்சரை பெட்டியில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ தேவைப்படும் போதுமே அது கட் பண்ணி ரெடியாக இருக்கும். டப்புன்னு தாளிச்சிடலாம். அடுத்து அதே வரமிளகாயை ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி சில்லி ஃப்ளேக்ஸாகவும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை பீஸா, பர்கர் இல்லை கிட்ஸோட ஸ்நாக்ஸுக்கு காரம் ரொம்ப போடாதப்ப சேர்த்துக்கலாம். அடுத்து டிப் நம்பர் 4, இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு கறி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் தீர்ந்து போச்சுன்னு. சில நேரத்தில் 1 pot ரைஸ் செய்யலான்னு நினைப்போம். பட் இஞ்சி பூண்டு இருக்காது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி இஞ்சியும் பூண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணி போகிற அளவுக்கு வற்றிட்டு அரைச்சி அது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்குமே கெடாது. அப்படியே இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 5, நெல்லிக்காய். நெல்லிக்காய் வாங்கி வைப்போம். பட் அதை ஜூஸ் குடிக்க மறந்துடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நெல்லிக்காவை சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஐஸ் க்யூப் ட்ரேல ஊற்றி வச்சு டெய்லி காலை நல்லா சுடுதண்ணியோட ஒரு க்யூபாக போட்டு குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு ரொட்டீனாக பழக்கமாயிரும். நம்மளோட இம்யூனிட்டி லெவலுமே இன்க்ரீஸ் ஆயிரும். மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். கிடைக்காத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்து டிப் நம்பர் 6, உளுந்தங்களி மாவு. நிறைய பேர் இதோட பலனை கொஞ்சம் கூட அறிஞ்சிடறதில்ல. இதில் அவ்வளோ சத்து இருக்குங்க. குழந்தை பிக்கும்போது அந்த C-செக்ஷன் பண்ணும்போதெல்லாம் இடுப்பில் போடுற ஊசி, இடுப்பு எலும்பு வலி, கால் எலும்பு வலின்னு எல்லா எலும்பு வலியுமே இந்த உளுந்தங்களி அவ்வளோ சூப்பராக கேட்கும். பட் இதை கடையில் தான் கொடுத்து அரைக்கணும்னு கிடையாது. ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா கருப்புளுந்தை வாங்கி இந்த மாதிரி மண் சட்டியில் போட்டு வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதை அரைச்சி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான உளுந்தங்களி மாவு உங்களுக்கு ரெடி ஆயிரும். இது கூட கருப்பு கவனி அரிசி இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் இதை சேர்க்கலை. இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு காலையில் டெய்லி களி கிண்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து டிப் நம்பர் 7, ப்ரோட்டீன் மிக்ஸ். என்ன இது ப்ரோட்டீன் மிக்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? டெய்லி இட்லி, தோசைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்ஸாக எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அன்ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பயிர் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது கூட கொஞ்சமாக வரமிளகா, உளுந்து, அரிசி, மிளகு, ஜீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. வீக்லி ஒன்ஸ் நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஈஸியாக அரைச்சி உப்பு மட்டும் சேர்த்து கிண்டி கெட்டி சட்னியோட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோசை, இட்லின்னு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி இதையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 8, மிளகு ஜீரகப்பொடி. நிறைய பேர் மிளகு ஜீரக பொடி கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த மாதிரி மிளகையும் ஜீரகமே ஒரே அளவாக எடுத்து அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா முட்டை மற்ற ஏதாவது ஸ்பைசஸ்க்கு சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அஃபோர்டபுளாகவும் இருக்கும். டிப் நம்பர் 8, எல்லாருமே மிக்ஸி வச்சுருக்கோம். பட் அதோட சென்டரில் க்ளீன் பண்ணுறது பெரிய பாடாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சென்டரில் ஸ்க்ரப்பரை விட்டு அது கூட ஒரு ப்ரஷ்ஷை விட்டு நல்லா இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். அப்புறம் சைடில் இருக்க இதையுமே நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். மிக்ஸியை நம்ம அதிகப்படியாக க்ளீன் பண்ண மாட்டோம். எப்போயாச்சும் தான் க்ளீன் பண்ணுவோம். நிறைய பேருக்கு மிக்ஸி அடிக்கடி அழுக்காயிட்டே இருக்கும். பார்க்கவும் அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க டைம் எல்லாம் நினச்சிங்கன்னா உங்களோட குழந்தைங்களோட பழைய டிஷர்ட், ரொம்ப சின்ன வயசு டிஷர்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி மேலே கவர் மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு அடிக்கடி அழுக்காகாது. அழுக்கானாலுமே நீங்கள் கவரை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். மிக்ஸியை அடிக்கடி கழுவ வேண்டிய தேவை இருக்காது. அடுத்து டிப் நம்பர் 10,
என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸில் தான் என்னோடய குழந்தைங்களோட இன்னர்ஸ் அண்ட் யூனிஃபார்மை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா காலைல ஸ்கூலுக்கு கிளம்பும்போது இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மகிட்ட கேட்காமலே அவங்க பொருள் எங்கே இருக்குதுன்னு கேட்டு அவங்களே எடுத்து போட்டுப்பாங்க. இது எண்ணெய் கடையில் வாங்கினது. அதாவது ரேஷன் கடைக்கு போயிருக்கும்போது எண்ணெய் கொடுத்தாங்க. அப்போ இந்த பாக்ஸ் நல்லா அழுத்தமாக நல்லா இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்டு தான் இந்த பாக்ஸை நான் வாங்கிட்டு வந்தேன். இதில் தான் என்னோடய பையனோட ட்ரெஸ்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கும் நீங்கள் ஆர்கனைஸ் வாங்க முடிஞ்சால் வாங்கலாம். ஆர்கனைசர் வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் நீங்கள் உங்களோட கிட்ஸோட துணியை வைக்கும்போது அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் காலை எழுந்திரிச்சோடனே டக்குன்னு கிளம்பிடுவாங்க. அடுத்து டிப் நம்பர் 11. நிறைய பேர் முட்டை அவி வைப்போம், பட் அது உடஞ்சி ஊற்றும். அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அவிச்சிங்கன்னா முட்டை சூப்பராக உங்களுக்கு வெந்து வந்துடும். அடுத்து டிப் நம்பர் 12. நிறைய பேர் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் கேட்குறீங்க, குழந்தைங்கள வச்சுட்டு வேலை பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்க. கிட்ஸ் வச்சுருக்கோங்க, இந்த மாதிரி சாப்பர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்பவே அஃபர்டபுள் தான். 150லேருந்து 220க்குள்ளே இருக்குது குவாலிட்டியை பொறுத்து. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இருக்குது.